யாராவது டேஸ்ட்டாக பிரியாணி பண்ணாங்கன்னா என்ன டிப்ஸ்ன்னு கேட்கும்போது இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கணும்பாங்க. ஒரு வேளை அதில் தான் டேஸ்ட் இருக்குன்னு நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் நேற்றுக்கு எங்கள் மஞ்சம்மா ஒரு பிரியாணி பண்ணிச்சு. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விட்டுட்டு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில், நிறைய நெய் இதெல்லாம் ஊற்றிட்டு பட்டை கிராம்பெல்லாம் நம்ம முழுசாக போடுவோமா, அதை அப்படியே நுணுக்கிக்கிட்டாங்க. அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமே தக்காளியும் போட்டாச்சு. இது வெஜிடபிள் பிரியாணின்றதுனால கேரட்டு, பீன்ஸ், மீல் மேக்கர் இதெல்லாமே ஒன்றா போட்டாங்க. அதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பிரியாணி மசாலாவும் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான். பிரியாணி ரெடியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அரிசி போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுட்டு சாமிக்கிட்டையும் வேண்டியாச்சு நல்லபடியாக பிரியாணி வரணும். அதுக்காக இல்லை, எப்போவுமே சாப்பாடு வைக்கும் போது இப்படி தான் சாமி கும்பிட்டுட்டு வைப்பாங்களாம். முந்திரி பாதாம் எல்லாம் வறுத்து தானே போடுவோம், ஆனால் வறுத்துட்டு பொடியாக போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. தண்ணி அளந்து ஊற்றிட்டு குக்கரில் ஒரே விசில் தான் வச்சாங்க. சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அந்த வறுத்து அரைச்சி வச்சிருக்க பொடியும் மேலே தூவிட்டு பிரியாணி சாப்பிடும்போது ஆஹா